Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள அதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்டைனுக்கு ராட் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அதான் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைப்பை வந்து நம்ம ஜன்னலில் பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ இப்போ எனக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஆக்ஸப்ளர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். அந்த 2 கிளாம்ப் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அந்த கிளாம்ப் வந்து எடுத்துகிட்டு 2 பைப்போட எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ லூஸெல்லாம் இருக்காது. ஸோ இப்படி இருந்தாலே ஓகே தான். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆணி பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆணி அடித்தாச்சு. ஸோ பாருங்கள். ஸோ நான் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆணி அடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து அடிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து வேலை முடிஞ்சிடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்து இப்போ அழகாக பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அண்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் இதுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னோடய ஜன்னலுக்கு இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. ஸோ நான் வந்து கரெக்டாக இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு வந்து பாருங்கள். ஸோ அந்த கிளாம்ப் அந்த இது மாட்டிருக்கிறது மட்டும்தான் தெரியுது, மற்றது எதுவுமே தெரில. ஸோ கீழே சூப்பராக பார்த்திங்கன்னா வந்து இதாகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற பைப்பு வச்சு பார்த்திங்கன்னா வந்து அழகாக பார்த்திங்கன்னா இதை வந்து மேக் பண்ணிடலாம். அண்ட் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் மேலே வந்து லைட்டாக வந்து பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். அண்டு அதே மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்ட் இதே மாதிரி நீங்கள் மேலே அப்படியே பிடிச்சி இது பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஈஸி தான். ஸோ எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவுமே வந்து ஈஸி தான். நீங்கள் லைட்டாக ஒரு பைப் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் விண்டோ சைஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் அந்த கிளிப்பாட்டாக இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூ இல்லை வந்து நீங்கள் ஆணி அடிச்சிட்டிங்கன்னா கூட ஓகே. ஸோ ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே துணியை வந்து பார்த்திங்கன்னா இழுத்துக்கலாம். ஸோ இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக், ஷேர், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பை.